ஹாய் கைஸ், நாட் நேச்சருடைய மற்றொரு படைப்பு. எல்லார் வீட்லயும் இப்ப செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். செடி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தா பத்தாது. செடியை வளர்க்கறதுக்கு பலவிதமான மெயின்டெனன்ஸ் வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரம் போடுறது. உரம் அப்படின்றது நம்மளா செய்யலாம், அதுக்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. பட் அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, ஆனாலும் நான் செடி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உரம் வந்துட்டு ஃப்ரீயாவே கிடைக்குது. எங்க உரம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு உரம் வாங்குறதுக்கு ரொம்ப சீப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1-2 தொட்டி மொட்டை மாடியில வச்சு கார்டனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கம்மி காஸ்ட்ல வந்து நிற்கும். ஆனா ஒரு 10 பாட்டோ இல்ல 20 பாட்டோ வச்சு நான் கார்டனிங் பண்றேன், எனக்கு உரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் ஆகும். இதுல ஒரு சில பேர் வந்துட்டு நானே உரம் தயாரிச்சுக்குவேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உரம் என்னால செய்ய முடியாது, ஆனா அதே சமயம் நான் செடி வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், மக்கும் குப்பை மக்காத குப்பையை வந்துட்டு பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. இதுல எத்தனை பேர் இது சீரியஸா எடுத்து பண்றீங்க பண்ணலன்றது தெரியல. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க பிரிச்சு தருவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கொடுக்குற குப்பையை வந்துட்டு மக்கும் குப்பையை மட்டும் என்ன பண்றாங்கன்னா, நுண் உரம் செயலாக்கல் மையம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய இடத்துல இது மாதிரி ஒரு சென்டர் அமைச்சிருக்காங்க. இங்க அவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கும் குப்பையில இருந்து மக்கும் குப்பையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உரம் தயாரிச்சு உரத்தை காய வச்சு யாருக்கு வேணுமோ வெளியிலேயே போர்டு கூட டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வேணும்னா ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிங்களுக்கு, அதே மாதிரி பொதுமக்கள் யார் வேணும் அப்படின்னாலும் தாராளமா வாங்கிக்கலாம். இதுக்கு காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, அதாவது கட்டணம் இல்லா சேவை. இதை எப்படி நம்ம வாங்கிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி நுண் உரம் செயலாக்கல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருக்கு. அங்க நீங்க போயிட்டு உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு உங்க போன் நம்பர் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு மூட்டை நிறைய உரத்தை நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு தடவை நீங்க உரத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு தேவைப்படுற உரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க கொடுக்குற உரத்தை அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. உரத்தை நீங்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாள் நல்லா வெயில்ல காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா அது நல்லா இருக்குங்க. இப்ப இந்த உரம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையா நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன் எனக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான செடிகள் வளரும், பூக்கும், ஆனா காய்க்காது. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துச்சு. சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமா உரத்தை வாங்கி உரத்தை போட ஆரம்பிச்சேன். உரம் போட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே செடி வந்துட்டு நல்லா செடி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சது. சரி, இப்போ நான் வாங்கின உரம்லாம் வந்துட்டு எனக்கு கொடுத்த உரம்லாம் வந்துட்டு தீர்ந்து போச்சு. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு நான் மேல வந்துட்டு எங்க வீட்டு மொட்டை மாடியில கொஞ்சம் தொட்டி நிறைய வச்சிருக்கேன். சரி, நம்ம காசு போட்டு வாங்கணுமா இல்ல நம்மளா செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அழகா நான் இந்த மாதிரி ஒரு போர்டை பார்த்துட்டு நான் இதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணினேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டு ஒரு 2 நாள் தான் ஆகுது. பட் உரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு தெளிவா காய்கறி குப்பையில இருந்து தான் உரத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கும்னு நம்புறேன். இது பத்தின உங்களுக்கு தகவல் எதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தகவல் வேற ஏதாவது இது சம்பந்தமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.